இன்னைக்கான டாபிக் வந்து இந்த தை மாதம் பிறந்ததுல இருந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸா நம்ம பாக்குறோம். போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், தை அமாவாசை அப்படின்னு நிறைய பார்த்தோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து தை 2வது வெள்ளி. அதனோட சிறப்பு என்ன? 2வது வெள்ளிக்கு என்ன செய்வது மக்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்? வெள்ளிக்கிழமைன்றது தெய்வத்துக்கு சிறந்த நாள் இல்லைங்களா? ஸோ இதில் இந்த தை மாதம் முதல் வருஷம் முதல் மாதம் தை பிறந்து 2வது வெள்ளிக்கிழமைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எதுக்காக இது முக்கியமான விஷயம்? இது முக்கியமாக பெண்களுக்கு மட்டும் சமர்ப்பணம். என்னன்னு கேட்டால் மாதம் 2வது வெள்ளிக்கிழமை இந்த 5 விஷயம் பெண்களுக்கு ரொம்ப சிறந்தது, ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். மர்ஜின் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்லா இருக்கேன். இறைவனோட அருளால. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய். நிறைய நல்ல பதிவுகள், அற்புதமான விஷயங்கள், மக்களோட லைஃபையே மாற்றக்கூடிய டேர்னிங் பாயிண்டான விஷயங்கள் எல்லாம் பதிவுகள் மூலமா தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில கண்டிப்பா பாய், ஒரு நல்ல தன்னடக்கத்தோட இருக்கும் உங்க பதிவுகளை பார்க்கும்போது. நிறைய மக்களோட லைஃப் வந்து மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து இந்த தை மாதம் பிறந்ததுல இருந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸா நம்ம பாக்குறோம். போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், தை அமாவாசை அப்படின்னு நிறைய பார்த்தோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து தை 2வது வெள்ளி. அதனோட சிறப்பு என்ன? 2வது வெள்ளிக்கு என்ன செய்வது மக்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்? நல்ல விஷயம் கேட்டீங்க. ஆக்சுவலி வந்து எல்லாம் என்ன சொல்றேன்னா, தெய்வ வழிபாடு, சித்தர் வழிபாடு, இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். ஸோ சில பேர் வந்து தெய்வ வழிபாடு பண்ணுவாங்க, சில பேர் சித்தர் வழிபாடு பண்ணுவாங்க, சில பேர் மட்டும்தான் ரெண்டுமே பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு தெய்வ வழிபாடுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைன்றது சிறந்த நாள். இப்போ இங்கே இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் தொழுவாங்க, எல்லா வக்தும் தொழுவாங்க, 5 வேளையும் தொழுவாங்க, சில பேர் 6 வேளையும் தொழுவாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமைன்றது ஒரு ஸ்பெசிஃபிக்காக தொழுவாங்க. அது மாதிரி தான் இப்போ கிறிஸ்தவர் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் சர்ச்சுக்கு போவாங்க, வெள்ளிக்கிழமையும் சர்ச்சுக்கு போவாங்க. இப்போ ஹிந்துஸில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் சாமி கும்பிடுவாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கழுவிட்டு மூழ்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான்லாம் வளைக்கிட்டு அந்த இடத்தெல்லாம் சிங்காரிச்சு நல்ல மங்களகரமாக வச்சு அன்றைக்கி வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. இது வந்து வெள்ளிக்கிழமைன்றது தெய்வத்துக்கு சிறந்த நாள் இல்லைங்களா? ஸோ இதில் இந்த தை மாதம் முதல் வருஷம் முதல் மாதம் தை பிறந்து 2வது வெள்ளிக்கிழமைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எதுக்காக இது முக்கியமாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறது ஒரே விஷயம், தைக்காக 2 விஷயம். ஒன்று மேரேஜுக்காகவும், ஒன்று வீடு கட்டுறதுக்காக வெயிட்டிங்கில் இருப்பாங்க. மார்கழி முடிஞ்சோன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிடணும், மார்கழி முடிஞ்சோன்னா தாலி கட்ட ஆரம்பிச்சிடணும். இது 2த்துல ரெடியாக இருப்பாங்க. நம்ம பாருங்க. ஏன்னா பெண்ணை பெற்றவங்க வந்து பெண்ணை பெக்கலை, நெருப்பை வயிற்றில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. எப்போனாலும் சுடும், எப்போ நம்மளை பொசுக்கும், அதுவும் அதை அழிச்சிக்கும். அந்த பயத்திலே நம்ம இருக்காங்க. அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. அந்த பயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் பலனுள்ளதாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து திருமணம் ஆகாத பெண்கள் 3 விஷயம், இந்த 3 பேர் இந்த பரிகாரத்தை பண்ணணும். முதல்ல என்ன பரிகாரம்னு சொல்லிக்கிறேன். நார்மலாக ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நார்மலாக நீங்கள் எப்போவுமே போகிற மாதிரி கோயிலுக்கு போங்க, நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக. அந்த தீட்டு டைம் தான் போகாதீங்க. இல்லைன்னா தீட்டாக இருக்கிறவங்க போகணுன்ற அவசியம் இல்லை, அது மறந்துடுங்க. இல்லாதவங்க மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா சாமி சித்தர்கள் இதெல்லாம் பண்ணும்போது எவ்வளோ புண்ணியம் கிடைக்குதோ அவ்வளோ பாவமும் கிடைக்கும். அந்த பாவம் எதனால்னா சுத்தபத்தம் இல்லாமல் போகிறதால. ஸோ அதனால் இந்த தீட்டு நேரத்தில் 3வது நாள் தானே, 4வது நாள் தானே அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சுட்டு பார்த்துட்டு தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தீமை வச்சுக்கக்கூடாது. அதனால் செக் பண்ணிக்கோங்க, ஒரு விஷயம். 2வது, ஸோ கோயிலுக்கு போயிடுறோம். கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனோம்னா பெண் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு, பெண் தெய்வமாக இருக்கும் இல்லையா, அம்மன் கோயில், அங்காள பரமேஸ்வரி, என்ன தெய்வங்கள் இருக்கோ அந்த வழிபாடு பண்ணுறவங்களுக்கு பக்கத்தில் நியர்பையில், ரொம்ப தூரம் தான் போன்ற அவசியம் இல்லை, பக்கத்தில் ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டோ இல்லை அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டோ நீங்களே கூட போகலாம். போயிட்டு நார்மலாக கோவிலில் விளக்கு போடுவாங்க இல்லையா, நார்மலாக விளக்கு ஏற்றுறது இல்லாமல் அகல் விளக்கில் 2 விளக்கோ ரெட்டையில் ஏற்றணும், ஒத்தப்படம் இருக்கக்கூடாது. ஸோ 2, 4, 6, 8, 10 அப்படி. ஸோ 2 இன்க்ரீஸ் பண்ணலாம். 2 ஏற்றுங்க, 3, 3, 6 ஏற்றுங்க. இந்த கணக்கில் 2 ஏற்றுங்க. விளக்கு ஏற்றும் போது உங்களோட மனசில் இருக்கிற குறைகள் 3 விஷயம். இது முக்கியமாக பெண்களுக்கு மட்டும் சமர்ப்பணம். என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வயசாகி கூட பார்த்திங்கன்னா ஏஜ் வராமல் இருப்பாங்க, வயசுக்கு வராமல் இருப்பாங்க. அவங்களுமே இந்த வெள்ளிக்கிழமை தை மாதம் 2வது வெள்ளிக்கிழமை நீங்கள் பயன்படுத்தி வேண்டிக்கலாம். 2வது, சில பேருக்கு வந்து கல்யாணமே கூடி வராது, கல்யாணம் தள்ளி போயிட்டுருக்கோம், ஜாதகத்தை தடை இருக்கும், ராமேஸ்வரம் போயிருப்பீங்க, பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, பித்திர தோஷம் இருக்கும், அதுவும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கல்யாண ஜாதகமே செட் ஆகாது.
அவங்க அந்த விளக்கு போடலாம் அன்னைக்கு. 2 3வது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இந்த நிறைய பேர் இங்கிலீஷ்லாம் சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரியல, பிசிஓடி அப்படின்னு சில ப்ராப்ளம் பிசிஓடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நீர் இல்லை பிளட்டு போயிட்டுருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இல்லை மாதவிடாய் நிற்காமல் போயிட்டுருக்கு, அதனால் ரொம்ப மன உடைச்சல் ஆகிற, உடல் உபாதைகள் பிரச்சனை வருது, உடம்பே உருகிட்டு வருது. ஆனால் அந்த பிரச்சனை இருந்தாலே பிளட்டு பார்த்திங்கன்னா போயிட்டே இருந்தாலே உடம்புல ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மனசார வேண்டிக்கலாம். 3 4வது குழந்தை தங்கலியா, மனசார வேண்டிக்கலாம். ஸோ பெண்களுக்கு ஆஃப்டர் மேரேஜோ பிஃபோர் மேரேஜோ இருக்கிறவங்க கல்யாணம் ஏஜ் அட்டன் பண்ணுறது, கல்யாணத்துக்கு, ஸோ இந்த கர்ப்பப்பை பிரச்சனைக்கு ப்ளஸ் குழந்தை நிற்கிறது, இந்த 4 விஷயம் இருக்குது. 5வது உங்களுக்கு என்ன விருப்பப்பட்ட விஷயம் இருக்கும், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு கூட மனசால வேண்டிய. பெண்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இந்த தை மாதம் திருப்பி சொல்கிறேன், தை மாதம் 2வது வெள்ளிக்கிழமை அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. புதுசாக ஒரு விளக்கு 2 தான் போடணும், 2 விளக்கு வாங்கிக்கோங்க, திரி வாங்கிக்கோங்க, எண்ணெய் வாங்கிக்கோங்க, கோயிலுக்கு போங்க, நல்லா சாமி கும்பிட ஆத்மாத்மா உட்காந்து சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு உடனே போட்டுட்டு உடனே வந்துடக்கூடாது. விளக்கு இல்லைன்னாலும் ஒரு அரை மணி நேரம் 30 நிமிஷம் 20 நிமிஷமாவது அணையாமல் எரியணும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் உங்களுக்கு பொறுமை சொல்லணும் டாஸ்க்குன்னு வச்சுக்கிங்களேன். அது அணையக்கூடாது, அதுதான் விஷயம். நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா சில பேர் அது ஏற்றுறன்ற பேரில் அதை அணைச்சிடுவாங்க. அது இன்னொருத்தவங்க தானே நம்மளுக்கு போயிடுவாங்க. இன்னொருத்தங்க தீபத்தை அழிக்கவும் கூடாது. அது இன்னொருத்தவங்க வச்சுட்டு போன தீபம் அணைஞ்சிருந்தால் கூட நீங்கள் ஏற்றலாம், தப்பு இல்லை. அவங்களோட பரிகாரமும் உங்களுக்கு சேர்ந்து நல்லது நடக்கும். ஸோ உங்களோட தீபத்தை வந்து அணையாத மாதிரி ஒரு 20 நிமிஷம் 1/2 hour நின்று அதை பார்த்துக்கணும். கோயிலில் தீபம் ஏற்றினாலும் இது முக்கியமாக நிறைய பெண்கள் தானே ஏற்றுறத்தில் இருக்கிற ஸ்பீடு வந்து அதை நின்று பார்க்க ஸ்பீடு பத்தாது. உடனே வீட்டுக்கு போனோம், சமைக்கணும், ஃபோன் நோண்டணும், இன்ஸ்டா நோண்டணும், யூடியூப் நோண்டுறதுல இருப்பாங்க. 1/2 hour நின்று ஆத்மாத்மாவும் உட்காந்து வேண்டிட்டு விளக்கண்ணி அது மாதிரி பார்த்துட்டு கிளம்பி போய் நேருங்க. இந்த தை மாதம் 2வது வெள்ளிக்கிழமை இந்த 5 விஷயம் பெண்களுக்கு ரொம்ப சிறந்தது, ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதே அடுத்த தை மாதம் இதே 2வது வெள்ளிக்கிழமை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பொங்கல் முடிஞ்சு 2வது வர்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கும் சால்வ் ஆகிடும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை நின்றோம். ஸோ 100% ரிசல்ட் வந்தே தீரும். இந்த மாலிக் பை வீடியோவில் நீங்கள் கமெண்ட் போடுவீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய், ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல், பிரயோஜனமான தகவலா மக்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி பாய். நன்றி.